குந்தவை வீட்டில் குத்த வைத்து உட்காருவது நல்லது அப்படின்னு நடிகர் திரு ஐயா ரா பார்த்திபன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் ஒரு சர்ச்சையா இதா இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் சமீபத்தில ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சிகள்ல ஐயா பார்த்திபன் அவர்கள் பங்கேற்றிருந்திருக்காரு. அதில ஒவ்வொரு நடிகர்களுக்கான புகைப்படம் வந்திருக்குது. அதை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் பத்தியெல்லாம் சொல்லியிருக்காரு. அதில த்ரிஷா அவர்களுடைய புகைப்படம் வந்தோனே அந்த ஸ்டேட்மெண்ட்டுங்க சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, சமீபத்தில விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் கோர்ட்ட அணுகியிருக்காங்க. எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னும். அதுக்கு இணையா இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும், த்ரிஷா அவர்களும் திருவான்மியூர்ல ஒரு திருமணம் நடக்கும்போது, அந்த திருமணத்துக்கு ஒரே கலர் ட்ரெஸ்ல போயிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான சர்ச்சைய ஏற்படுத்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையே ஒரு ஆழம் பார்த்து ஒரு குத்துற மாரி ஒரு அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சைய ஏற்படுத்திருச்சு. அ இந்த நேரத்தில பார்த்திபன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றது? அப்படி எதுவும் சுளிக்கிற மாரியும், அப்படி எதுவும் ரொம்ப கோவப்படுற மாரி, ரியாக்ட் பண்ற மாரி அப்படி எதுவும் அவரு சொல்லல. இன்னொன்னு ஏன் இவங்களால சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. உங்களால தாங்க முடியாது அப்படின்னா, நீங்க ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கவே கூடாது. பட் ஆனா, அ என்ன சொல்றது, இப்போ முன்னாடி மன்சூர் அலிகான் அவர்கள் அவரு அவரு சொல்ல நெனச்சது ஒண்ணு, அது சொல்ல தெரியாம அவரு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் ஐயா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவரு சொல்லிட்டு அவரு மன்னிப்பு கேட்டாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டாரு. பட் ஆனா அது உண்மைங்கிற மாரி சூழ்நிலைகளும் அந்த நடிகர்கள், நடிகைகள் அவங்க செய்யறது அப்படி போயிருச்சு. அ அவரு சொன்னது சரிங்கிற மாரி போயிருச்சு. இப்போ பார்த்திபன் அவர்கள் சொன்னது அவ்வளவு எதுவும் குற்றமாலாம் இல்ல. அதுக்கு முன்னாடி த்ரிஷா அவர்கள பத்தி நம்ம சிலதெல்லாம் நினைவூட்டணும். ஏன் அப்டின்னா, ஆ இவங்க ஒரு 15, 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்திருப்பாங்க, நான் சிஎம் ஆகணும்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் உச்சத்துல இருக்கும்போது, எல்லாரும் ஜல்லிக்கட்டு வேணும்னு போராடிட்டு இருக்கும்போது, இவங்க பீட்டாவுக்கு ஆதரவா இவங்க ஆதரவு குடுத்ததெல்லாம் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. ஸோ நீங்க மத்தவங்கள கைகாட்டி, நீங்க தப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களோட செயல்பாடுகள யோசிச்சு செயல்படுங்க. யாரா இருந்தாலும் சரி, எனக்காகட்டும் சரி, யாருக்காகட்டும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. அ இத பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு நீங்க சொல்லுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் எனக்கு உத்வேகமா இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி.